பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நமக்கு உற்சாகம் கொடுக்கிறதா இருக்கிறது. தினம் ஒரு லோகசவாத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து, நான் உன்னை ஒவ்வொரு நாளும் போதிப்பேன். உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை, நீ எப்படி செய்ய வேண்டும், உனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு போதனை சொல்லுகிற கர்த்தராக இருக்கிறார். வசனத்தின் மூலமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நான் போய் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம போகிற எல்லா வேலைகளையும் பாருங்க, செய்கிற வேலைகளை ஆண்டவர் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார், புத்தியை சொல்லுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த நல்ல புத்தி, ஞானத்தை, அறிவை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அதை நான் சொல்றார், நான் உனக்கு போதித்து, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் நம்ம போகிற பாதையை, நாம் செல்கின்ற வழியை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம அநேகர் பாருங்க, மனம் போன பாக்கிலே, கண் போன பாதையில் நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே சரியான வழியா தவறான வழியா என்பது நமக்கு தெரியாதபடி நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் பாருங்க, அவர்கள் போகிற பாதை எதுவும் தெரியாதபடி போய்கொண்டே இருக்கிறார்கள். 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று குறுகலான வழியா இருக்கிறது, இன்னொன்று விசாலமான வழியா இருக்கிறது. அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இதோ நீங்கள் தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிந்து கொள்ள என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பின் போய் பாருங்க, எல்லா சீசரையும் அழைத்து, நீங்கள் உலகமெங்கும் போய், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களையும் சீசராக்குங்கள். இயேசு நாமத்தினாலே, பிதாகமன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்குங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் சொல்வத இந்த நற்செய்தி, எல்லாருக்கும் போயிட்டு ஆண்டவர் வார்த்தை சொல்லுங்கள், நித்திய வழி எது சொல்லுங்கள், நித்திய பாதை எது என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கும் கூட, அப்போது இப்போ வரைக்கும் இதை எல்லா ஜனங்களும், ஆண்ட பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் இதில் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை முழு மனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் சொல்றாரு, அழைக்கப்பட்ட அநேகராக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ள சிலராக இருக்கிறார்கள். இங்கே நல்வழி போவதற்காக எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இதுதான் சரியான வழி, அதில் போங்கள் என்பதற்காக தான் ஆண்டவர் எல்லாரையும் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய சீசரை தெரிந்து வைத்தார். எல்லாம் புறப்பட்டு சென்றார், உலகமெங்கும் போனார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் வார்த்தை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்டு அதன் நடப்பவர்கள் எத்தனை பேர்? சிலராக தான் இருக்கிறார்கள். அந்த சிலர், நீங்கள் போகிற பாதையை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல வழி எதென்றால் அது ஒரு குறுகலான வழியா இருக்கிறது, அது சின்ன வழியா இருக்கிறது, அதில் போவது மிகவும் கடினமா இருக்கும். ஆனா நமக்கு இப்ப பாருங்க, எல்லாருமே ஒரு சுலபமான வழி, சுலபமான வேலை, சுலபமான காரியம் ஏதோ அதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். ஈஸியா இருந்தா சொல்லுங்க, அந்த வேலை செய்யறேன், ஈஸியா தான் நான் இப்ப அங்கே போய்வேன், இப்படி இதை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனை அடையும்படி, பரலோக தேவனை சந்திக்கும்படியாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்றால், நாம் போக வேண்டும் என்றால், அந்த குறுகலான பாதையிலே, அந்த கடினமான பாதையிலே தான் போக வேண்டும். அது போனால் அதன் பின்பு அந்த முடிவு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவருடைய நித்திய ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு. அதை சதாகாலம் நம்ம அதை அனுபவித்துக் கொள்ளும்படியான ஒரு நித்திய வழி அங்கு இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதுதான் ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உனக்கு நான் வழியை காட்டுவேன், எந்த வழி போக வேண்டும் என்று காட்டுவேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் நான் இப்படிதான் போவேன் என்று மற்ற வழி, தவறான வழி, இன்னொரு வழியை போவதை பாருங்க, அது ஒரு விசாலமான வழியா இருக்கிறது. அந்த வழியில போகிற அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த வழியை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இதுதான் நமக்கு நன்றாக இருக்கிறது, கண்களுக்கு பார்வைக்கு அது குளிர்ச்சியா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏவாள் பாருங்க, இதன் தோட்டத்திலே அவள் பார்வைக்கு அது பார்வைக்கு அது இன்பமா இருந்தது, புசிப்பு கேட்டதா இருக்கும் என்று நினைத்தாள். அதான் அந்த பழத்தை பறித்து அவளும் உண்டு அந்த கணவனுக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அப்படிதான் அந்த பாதை பாருங்க, அது மிகவும் சுலபமாக இருக்கும், அது மிகவும் நன்றாக இருக்கும், பார்ப்பதற்கு கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும். ஆனால் அது முடிவோ மரண வழிகளா இருக்கிறது. அந்த போகிற பாதை மரண வழியா இருக்கும்.
அந்த முடிவு பார்த்தீங்கன்னா பாதாளம் இருக்கும். அதில் சதா காலம் ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட வழி நமக்கு வேண்டாம். நீங்கள் குறுகலான வழி செல்லுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் போகிற வழி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள், அதான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவனுக்கு போதித்து ஒரு நல்ல வழியை காட்டுகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து. எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்ம செய்கிற வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஒரு புத்திமதி சொல்வது யாரும் இல்லை, நமக்கு ஒரு ஆலோசனை சொல்வது யாரும் இல்லை. ஆண்ட பேர் பாருங்க, ஆலோசனை கர்த்தா என்று பார்க்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நானுக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நல்ல வழி செல்வதற்கு காண அந்த ஆலோசனையை, அந்த அறிவை, புத்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவு தவறாக இருக்கும். அந்த முடிவு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும். மதியம் இருக்கிற பூனை போல் நம்ம இருப்போம். எப்படி செல்வது, இந்த பக்கம் செல்வதா அந்த பக்கம் செல்வதா என்று தெரியாதபடி முடித்துக் கொண்டு இருப்போம். அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார். போதித்து நல்ல வழி எது செல்ல வேண்டுமோ அந்த வழிக்கு நம்ம கற்றுக் கொடுத்து நம்ம மேல் ஒரு கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இதுதான் உனக்கு சரியான வழி, இது இப்படி நடவுங்கள், நல்ல வழி ஏதோ அதில் நடங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி நீ இந்த பாதையில போ, இதுல செய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து உனக்கு நல்ல வழி காட்டுவேன், உண்மையில கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் இன்றைக்கும் பாருங்க, நம்ம எப்படியா திக்கு முக்காடி போய்விடும். சில நேரங்களில் மனம் மிகவும் குழப்பமாக இருக்கும், சஞ்சலப்பட்டிருக்கும், வேதனையோடு இருப்போம். இது எப்படி இந்த காரியத்தில் நம்ம முடிவெடுப்போம் என்று தெரியாதபடி நம்ம அங்கலாய்த்து கொண்டிருப்போம். அப்போது நமக்கு சரியான வழியை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் போதித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தைகள் மூலம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அதனை தியானிக்கும் போது அவர் நமக்கு எது சரி என்று எது தவறு என்று ஆண்டவர் உணர்த்துகிறதா இருக்கிறார். அதனால இங்க பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு ஆலோசனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார். நம்ம அநேகர் பாருங்க, என்ன செய்வது தெரியாமல் இருக்கும்போது யாராவது போய் விசாரித்து கொண்டே இருப்போம். அதில் கேட்போம், என்ன செய்யலாம் என்று. ஆனால் ஆண்டத்தில் நீங்கள் கேளுங்க, முழங்கால் விட்டு, ஆண்டவரே நான் இதை என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஞானத்தை கொடும் என்று சொல்லும்போது கர்த்தர் வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். அவர் போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார், நல்வழி காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படி உங்களுக்கு கொடுப்பாராக. விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, நான் உனக்கு போதித்து நல்வழி காட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லிற தகப்பனே, ஆண்டவரே சப்பா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு போதனை, அப்படிப்பட்ட நல்வழி கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு ஆலோசனை கொடுங்க தகப்பனே. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேரா தொட்டு ஆசிரிக்கணுமா செபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமேன்.